ஓம் சாந்தி. 14/4/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அரைக்கல்பம் சுகம் மற்றும் அரைக்கல்பம் துக்கமாகும். பாபா துக்கத்தை நீக்கி சுகத்தினை கொடுக்க வருகின்றார். நாம் சம்பூர்ணமாக ஆகிவிட்டோம், நாம் முழுமையாக தயாராகிவிட்டோம் என்று பலர் நினைக்கின்றார்கள். இவ்வாறு நினைத்து கொண்டு தன்னைத்தானே மகிழ்வித்துக் கொள்கிறார்கள். இது எல்லாம் அறிந்தவர் என்று கூறுதல் ஆகும். இனிமையான குழந்தைகளே, இப்போது நிறைய முயற்சி செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நீங்கள் தூய்மையாக ஆகிவிட்டால் தூய்மையான உலகமும் வேண்டும். ராஜ்யம் ஸ்தாபனை ஆக வேண்டும். ஒருவர் மட்டும் போக முடியாது. பெரியவர் அல்லது சிறியவர், குடியரசுத் தலைவர், ராஜா, ராணி, அனைவரும் மனிதர்களே. அனைவரும் ஆத்மாக்கள். நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. எனவே என்னை பரம்பிதா பரமாத்மா, அதாவது சுப்ரீம் என்று கூறுகின்றார்கள். சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டை கூட நீங்கள் அறிகின்றீர்கள். அவ்வப்பொழுது சுகம் இருக்கின்றது, அவ்வப்பொழுது துக்கம் இருக்கின்றது என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அரைக்கல்பம் சுகம், அரைக்கல்பம் துக்கம் என்பதனை புரிந்து கொள்வதில்லை. பிராமண குல பூஷணர்கள் கூட தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் தன்னை தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது. அவர்கள் சம்பூர்ண நிர்விகாரி. உங்களை சம்பூர்ண நிர்விகாரி என்று கூற முடியாது. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து புதிய உலகத்திற்காக அதிபதியாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். தந்தை வந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தியை கொடுக்கின்றார். பின்னர் அரை கல்பம் பிறவி சக்கரம் என்ற ஏணிப்படியில் இறங்கி வருகின்றீர்கள். பின்னர் பந்தனத்தில் வருகிறீர்கள். பிறகு தந்தை வந்து வாழ்க்கை பந்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். எனவே அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்று கூறப்படுகின்றது. சில மாணவர்கள் படிப்பில் புத்திசாலியாக ஆகிவிடலாம். ஆனால் குறித்த நேரத்தில்தான் தேர்வு நடக்கும் அல்லவா? சீக்கிரமாக தேர்வு வைக்க முடியாது. இங்கும் அவ்வாறே. நேரம் வரும்போது உங்களுடைய படிப்பின் ரிசல்ட் வெளிப்படும். எவ்வளோதான் நல்ல முயற்சியாளராக இருந்தாலும் நாங்கள் முழுமையாக தயாராகிவிட்டோம் என கூற முடியாது. அழிவுக்காக அணுகுண்டுகளை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது பாபா அனைத்து குணங்களையும் நமக்குள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களை எல்லையற்ற நிலையில் அழைத்து செல்வதற்காக தந்தை எல்லையற்ற விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். நீங்கள் வெற்றி அடைகின்றீர்கள் என்றால் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகின்றீர்கள். தோல்வி அடைந்துவிட்டால் நரகத்தின் அதிபதியாக ஆகிவிடுகிறீர்கள். சொர்க்கம் என்பது முற்றிலும் தனிப்பட்டதாகும். முயற்சி செய்யவில்லை என்றால் சந்திரவம்சியாக ஆகிறார்கள். பாரதவாசிகள் தூய்மை இழக்கும்போது தன்னுடைய தர்மத்தை மறந்து விடுகிறார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா சம்பிரதாயத்தினர்தான் தன்னை இந்து என்று கூறிக்கொள்கிறார்கள். நாம் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தினர் என்பது கூட புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நாம் இங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். குறைவாக முயற்சி செய்யக்கூடியவர்கள் தேர்ச்சி பெற மாட்டார்கள். அவர்கள் சத்திரிய வம்சத்தில்தான் பிறப்பார்கள். மனிதர்கள் முக்திக்காக மிகுந்த தலையை உடைத்து கொள்கிறார்கள், அதாவது முயற்சி செய்கிறார்கள். பாபாவுக்குள் என்ன குணங்கள் இருக்கின்றதோ அதை தனக்குள் நிரப்பிக்கொள்ள வேண்டும். தேர்வுக்கு முன்பாக முயற்சி செய்து தன்னை முழுமையாக ஆக்கி தூய்மையாக ஆக்கி கொள்ள வேண்டும். இதில் நான் அனைத்தும் அறிந்தவன் என்று இருக்கக்கூடாது. ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும், ஆக்க வேண்டும். தந்தை மற்றும் சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையின் மூலமாக எல்லையற்ற விஷயங்களை கேட்டு தனது புத்தியை எல்லையற்றதில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லைக்கு உட்பட்டதில் வரக்கூடாது. சுயஸ்திதியின் மூலம் சூழ்நிலையின் மீது வெற்றியை அடையக்கூடிய சங்கமயுக வெற்றி ரத்தனம் ஆகுக. சூழ்நிலைகளை வெற்றியடைவதற்கான சாதனம் சுயஸ்திதியாகும். தேகம் கூட என்னுடையது அல்ல. சுயஸ்திதி அல்லது சுய தர்மம் எப்போதும் சுகத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கும்.
மற்றும் இயற்கையின் தர்மம், அதாவது பிற தர்மம் அல்லது தேகத்தின் நினைவு ஏதாவது ஒரு விதத்தில் துக்கத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கும். ஆகையால் யார் எப்போதும் சுயஸ்திதியில் இருக்கின்றார்களோ அவர்கள் எப்போதும் சுகத்தினை அனுபவம் செய்வார்கள். அவர்களிடம் துக்கத்தின் அலைகள் வர முடியாது. அவர்கள் சங்கம யுகத்தின் வெற்றி ரத்தனம் ஆவார்கள். மாற்றத்தின் சக்தியின் மூலம் வீணான சங்கல்பங்களின் ஓட்டத்தை, வேகத்தை முடித்துவிட வேண்டும். மனிதர்கள் கூறுகின்றார்கள், எங்கு பார்த்தாலும் நீயே நீதான் என்று. ஆனால் நாம் கூறுகின்றோம், என்ன செய்தாலும் எங்கு சென்றாலும் பாபா எமது கூடவே இருக்கின்றார். எப்படி காரியங்கள் கூடவே இருக்கின்றதோ அதே போன்று காரியங்களை செய்யக்கூடியவரும் கூடவே இருக்கின்றார். செய்யக்கூடியவர், செய்விக்கக்கூடியவர் இருவரும் இணைந்தே இருக்கின்றார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.